தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில அரசியல் நாகரிகமற்ற அரசியல்வாதிகளுக்கு தான் இந்த பதிவு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா அரசியல்வாதிகளும் இல்ல, ஒரு சில அரசியல் நாகரிகமற்ற அரசியல்வாதிகளுக்கு தான் இந்த பதிவு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இப்ப இதுக்கு முன் இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி, இப்ப இப்ப வந்து புதுசா வந்த அரசியல்வாதிகளும் சரி, அதுக்கு முன்பு இருந்த அரசியல்வாதிகளும் சரி, அதாவது பார்த்தீங்கன்னா, அம்மா அம்மா காலத்துலருந்து, எம்ஜிஆர் அவர்கள் காலத்துலருந்து, அப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் காலத்துலருந்து, இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் காலத்துலருந்து, எடப்பாடி ஐயா காலத்துலருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்கனவே ஒரு முந்தைய பதவியில ஒரு எம்எல்ஏவாவோ, இல்ல ஒரு எம்பியாவோ எப்படியோ ஒரு சட்டசபைய பார்த்துட்டு, சபைன்னா என்ன? அது அதுல உள்ள நுணுக்கங்கள்லாம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அதாவது அந்த சட்டசபையில நடக்கிற அந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அத்துப்படியான ஒரு விஷயம். அங்க என்ன நடக்குது? ஏது நடக்குது? ஆரம்ப காலத்துல இருந்தே யார் யாருக்கு எப்படி எப்படி மரியாதை குடுக்கணும்? யார் யார் எது எப்படி எப்படி நடத்தணும்? அப்படிங்கிற ஒரு சா ஒரு சாதாரண ஒரு புரிதலாச்சும் இருக்கும். இப்போ திடீர்னு வந்து ஒரு மக்கள் வந்து ஒருத்தர வந்து தலைவனா தேர்ந்தெடுத்திருக்காங்க. பரவால்ல. இவர் வந்து நாட்டுக்கு நல்லது செய்வாரு. நன்மையானது மக்களுக்கு குடுப்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்மையானவைகள செய்வாரு அப்படின்னுட்டு ஒரு நம்பிக்கையில ஒரு நம்பிக்கையில ஒரு ஒரு அரசியல்வாதிய தேர்ந்தெடுத்து புதுசா உட்கார வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்க நல்லது செய்யணுன்றதுக்காக வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு அதிகாரிகள் போலவே பார்த்தீங்கன்னா, காலையிலே சாப்பாடு எடுத்துக்கிட்டு, 10 மணிக்கெல்லாம் சாப்பாடு சாப்பாடு அங்கருந்து வீட்லருந்தே கட்டி எடுத்துட்டு வந்து, மதியானம் சாப்பிட்டுட்டு, சாயந்தரம் 4 மணி, 5 மணிக்கு மேல தான் வீட்டுக்கே போறாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம எல்லா சோசியல் மீடியாஸ்லயும் பார்க்குறோம். இப்ப புதுசா வந்து ஒரு சில திட்டங்கள்லாம் கொண்டு வராங்கன்னா, ஒரு நலத்திட்டங்கள்லாம் மக்களுக்கு கொண்டு வராங்கன்னா, அத வந்து பாராட்டுறதுக்கு மனசு இல்லனாலும், அத வந்து எதையும் சொல்லாமலாச்சும் இருக்கணும்ல. எல்லாத்துலயும் நொட்டம் கண்டுபிடிச்சுட்டு, எல்லாத்துலயும் குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டு, அதுல வந்து எல்லாரும் வந்து சேர்ந்து, அப்படியே வன்மத்த வந்து அரசியலுக்கு வராததுக்கு முன்பு தான் வந்து கக்குனாங்கன்னு பார்த்தா, சட்டசபையில பார்த்தீங்கன்னா, அப்படியே கக்குறாங்க. அப்படியே வன்மத்த அப்படியே கக்குறாங்க எல்லாரும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்பதான் ஒரு மலையே ஏற தொடங்குறாரு. நம்ம சிஎம் அண்ணா, நம்ம விஜய் அண்ணா வந்து சிஎம் அண்ணா தான் நம்ம கூப்பிட்டு கூப்பிட்டு பழகியாச்சு. சிஎம்மா இருந்தாலும் எங்களுக்கு அண்ணா தான் அவரு. நம்ம சிஎம் சாரு சொல்லுவேன். சிஎம் அண்ணா சார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பதான் மலையே ஏற தொடங்குறாரு. அதுக்குள்ள எல்லாரும் ஓடி வந்து அந்த கால புடிச்சுட்டு தொங்குனீங்கன்னா, அந்த மனுஷன் என்னதாய்யா பண்ணுவாரு? உங்களுக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே நீங்க வந்து சபை நாகரிகம்லாம் உள்ளவங்க தானா? அரசியல் நாகரிகம்னா என்னன்னு தெரிஞ்சவங்க தானா நீங்க? அ ஒரு புதுசா வந்தவங்க எவ்வளோ ஒரு தன்மையா, எவ்வளோ ஒரு பெருந்தன்மையா எல்லாத்துக்கும் நீங்க கேட்கிற கேள்வியெல்லாம் வந்து பொறுமையா இருந்துகிட்டு, இதெல்லாம் வந்து நம்ம செயலால தான் பதிலடி குடுக்கணும். இவங்கள்ட்டலாம் பேசி ஒண்ணும் ஆவ போறது கிடையாது. எப்படியா இருந்தாலும் இவங்க குத்தம் குறை கண்டுபிடிச்சு தான் இருக்க போறாங்கன்னுட்டு, எல்லாத்துக்குமே வந்து பதில் சொல்லாம ஏதோ ஒரு சில விஷயங்களுக்கு பதில் சொல்லிட்டு, செயல்ல காட்டணுன்றது போறவங்கள போயி, ஆளுக்கு கால புடிச்சுட்டு தொங்குறீங்க, ஆளாளுக்கு அடிச்சு கொதர்றீங்களே! அ இது உங்களுக்கே வந்து நியாயமா படுதா? மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா உங்களுக்கு? உண்மையிலேயே சொல்றேன். ஆளாளுக்கு ஒரு குத்தம் கண்டுபிடிச்சு, ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி சொல்லி, இந்த மாரி பண்றீங்களே இது நியாயமா? ஏன்யா இப்படி பண்றீங்க? அ எதுக்கு ஏன் அப்படி பண்றீங்க? கொஞ்சமாவது அந்த மனுஷன வேலை பார்க்க விடுங்கய்யா. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னு பாருங்கய்யா. 5 நாள் தான்யா ஆவுது. 5, 6 நாள் தான்யா ஆவுது. அதுக்குள்ள ஏன்யா இப்படி வன்மத்த கக்குறீங்க? ஆளாளுக்கு புடிச்சு தொங்குறீங்களே ஏன்யா? ஒழுங்கா மக்கள் பணிய செய்ய விடுங்கய்யா அவர. தொல்ல பண்ணாதீங்கய்யா. போய் அவங்கவங்க குடுத்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு, என்ன மக்களுடைய பிரச்சனைய பேசுங்க. அத விட்டுட்டு உங்களுடைய சொந்த கருத்துக்களையும் உள்ள கொண்டு வராதீங்க. என்ன அப்படியே அதே மக்களுக்கு என்ன பண்றாரு? ஏது பண்றாரு? சின்ன விஷயமோ, பெரிய விஷயமோ அத பாராட்டலனாலும் பரவால்ல. அ அமைதியா இருந்து சில கூப்பாடாச்சும் போடுங்க. அ எல்லாரும் கை தட்டுவாங்க பார்த்தீங்களா? அப்ப சும்மா கொஞ்சம் தட்டி வைங்களேன். என்ன குறைஞ்சிற போகுது? கை தட்டினா உடம்புக்கு ரொம்ப நல்லதாம். உச்சந்தலையிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற அனைத்து நரம்புகளும் பார்த்தீங்கன்னா, தங்கு தடை இல்லாம வேலை செய்யாம ரத்தம் சீரா இருக்குமாம். கைய தட்டி பாருங்களேன். அ இந்த மாரி விஷயங்கள்ல இப்போ கை தட்டுங்கய்யா. அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும். என்னத்த சொல்றது உங்கள போங்க.